எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். ரஞ்சித்தோட நீல அமைப்பு மேடையில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு. நீட்டை பற்றி பேசுகிறேன், நீட்டு எதிர்ப்பு பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீட்டை தவிர மற்றதெல்லாம் பேசியிருக்காரு. அவர் யாருன்னா, சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரன் ஜாபிர் சாஹிப்போட நெருங்கிய நண்பர் அமீர் தான் அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத இப்போ பார்ப்போம். ஜாபர் சாஹிப்போட நெருங்கிய நண்பர் அமீர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 இடங்களில் போராட்டம் நடக்குது. ஒரு கூட்டம் ஜனநாயகன் படத்துக்காக போராடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நாம் நீட் தேர்வுக்கு எதிராக ஜனநாயகத்திற்காக இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிற நாம தான் அறிவான கூட்டம் அப்படின்னு பேசியிருக்காரு. அமீர் யாரையும் பார்த்து அறிவில்லாத கூட்டம்னு சொல்கிறாரு. சினிமா பார்க்குற சாமானிய மக்கள் இவருக்கு அறிவில்லாதவங்களா தெரியுறாங்களா? இவரை மாதிரி மேடையில் நின்று பெரிய பெரிய வார்த்தை பேசினா மட்டும் அறிவாளியா? கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டில் என்னென்னோ பிரச்சனை நடந்துச்சு. அப்போல்லாம் அமீருக்கு இந்த அறிவார்ந்த மூளை எங்கே போச்சு? ஆட்சியில் இருக்கிற திமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க ஒரு நாளும் இவருக்கு தைரியம் இருந்துச்சா? 5 வருஷமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு வாயை திறக்காமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி நீட்டுக்கு போராடுறேன் அப்படின்னு பெரிய போராளி மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீட்டுக்கு எதிராக உண்மையாகவே போராடணும்னு அமீர் நினச்சா அதுக்கு காரணமானவங்கிட்ட போய் சண்டை போடணும். இவருக்கு தெரியும் இல்லையா, கடந்த ஆட்சியில் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தாங்க. எங்களுக்கு தான் அதோட ரகசியம் தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு 7 மாதத்துலேயே நீட்டை ஒழிச்சிரும்னு சொன்னாங்கள்ல, அங்கே போய் சண்டை போடணும் அமீர். அதை விட்டுட்டு ஜனநாயகம் படத்தையும் ரசிகர்களையும் வம்பு இழுக்கிறதுனால இவர் பெரிய ஆள்னு காட்டிக்கிறாரு. இவர் எப்படியாப்பட்டவர்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இவரோட குணம் என்ன, இவர் எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவார், கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தார், இந்த ஆட்சியில் ஏன் இப்படி பொங்கி எழுந்துக்கிறாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமேல் பேச வேணாம். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர் ஜாபர் சாஹிப்பின் நண்பரான அமீர் இன்னொரு பெரிய பொய்யை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் கடந்த 10 வருஷமாக நீட் தேர்வுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாரு. யாரை ஏமாற்ற பார்க்குறாரு இந்த அமீர்? தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவையில் நினச்சிட்டார் போல இருக்குது. கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தானே நடக்குது. இந்த 5 வருஷத்தில் ஒரு நாளாவது நீட் தேர்வுக்கு எதிராக இவர் திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்டிருப்பாரா? நீட் ரத்து செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தவங்களை பார்த்து ஏன் இன்னும் நீட்டை ரத்து பண்ணலை அப்படின்னு கேட்க அமீருக்கு தைரியம், கொஞ்சம் கூட தைரியமே கிடையாது. 5 வருஷமாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி 10 வருஷமாக போராடுறேன், 10 வருஷமாக நீட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கேன்னு பச்சை பொய்ய சொல்கிறாரு. உண்மையாகவே நீட்டுக்கு எதிராக போராடுறவங்க அதுக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியையும் முதலமைச்சரும் தான் கேள்வி கேட்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு திரைப்படத்தை எதிர்த்து போராடுறேன்னு நாடகம் போட்டு மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. நீட்டை எதிர்க்கிறேன்னு போயிட்டு அந்த கூட்டத்தில் இந்த அமீர் இன்னும் என்ன பேசியிருக்காரு பாருங்கள். ஜேம்ஸ் வசந்தன் அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு சிந்திக்கிற கூட்டம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் நக்கல் அடித்து பேசுகிறத பாருங்கள். தமிழ்நாடு சிந்திக்கிற கூட்டம்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் யாரும் சிந்திக்கிறது கிடையாது. இப்போ எல்லாம் தேட்டர் வாசலில் டிக்கெட்டுக்காக நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. சிந்திக்கிற கூட்டமெல்லாம் இப்போ கிடையாது. தேட்டர் வாசலில் நிற்கிற கூட்டம் தான் இருக்குது அப்படின்னு ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் எடுக்க நிற்கிற தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ரொம்ப அசிங்கமாக ஏளனமாக பேசியிருக்காரு இந்த அமீர். சினிமா பார்க்க தியேட்டர் வாசலில் நிற்கிற சாமானிய தமிழ்நாட்டு மக்களை பார்த்து அறிவில்லை, சிந்திக்க தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த அமீருக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். இவரோட சுயரூபத்தை மக்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதே சாமானிய மக்கள் இந்த ஆளோட பருத்திவீரன் படத்துக்கு தியேட்டர் வாசலில் நின்னப்போ அவங்கெல்லாம் உனக்கு அறிவார்ந்தவங்களாக தெரிஞ்சாங்களா? அதே மக்கள் இன்றைக்கி ஜனநாயகன் படத்துக்கு நின்றா அவங்க உனக்கு சிந்திக்க தெரியாத முட்டாள்களா? உனக்கு காசு கொடுத்தா மக்கள் அறிவாளிங்க, வேறொரு படத்துக்கு போனால் சிந்திக்க தெரியாதவங்க. என்ன பொழப்பு இதெல்லாம்? தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே சிந்திக்கிறவங்க தான். யாரோட படம் பார்க்கணும், யாருக்கு ஓட்டு போடணும், உன்ன மாதிரி போலி வேஷம் போடுறவங்கள எப்படி ஒதுக்கி வைக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே சிந்திக்க தெரியும். சினிமா பிரியர்களையும் சாமானிய தமிழ்நாட்டு மக்களையும் முட்டாள்கள்னு சொல்கிற உன்னோட இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கோ. மக்களை ஏளனம் பண்ணி பேசுகிற உன்ன மாதிரி ஆட்களுக்கு இதே தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த நேரத்தில் எப்படி சிந்திக்கணும்னு வச்சு செஞ்சு புரிய வைப்பாங்க. உனக்கு காசு கொடுத்தா அறிவாளி, வேறொரு படத்துக்கு போனால் முட்டாளா? அடுத்ததாக அமீர் என்ன சொல்கிறார் பாருங்கள். டெல்லியில் போராட்டம் நடக்கும்போது ஒரு போலீஸ்காரன் ஒரு பெண்ணை லத்தியால் பின்னாடி குத்துறான். பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்கிற இவங்க தான் பெண்களை அடிக்கிறாங்க. அதில் வேடிக்கை என்னென்னா, அடிக்கிறவனும் இந்து, அடி வாங்குறவங்களும் இந்து.
இப்போல்லாம் நாங்கள் இந்துக்கள் ஒன்றுன்னு சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னு சம்மந்தமே இல்லாத மத பிரச்சனை கொண்டு வந்து குழப்ப பார்க்குறாரு அமீர். நீட்டுக்கு எதிராக போராட்டம்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுகிறாங்க. ஜனநாயகன் போய் பார்க்குறவங்களாம் முட்டாள்னு சொல்கிறாங்க. விஜய் மேலே வன்மத்தை தெளிக்கிறாங்க. அது போதாதுன்னு இப்போ வந்து மதத்தையும் இழுக்கிறாரு இந்த அமீர். இந்த அமீருக்கு வந்து இதே வேலை தான். எப்போவுமே மதத்தை பற்றி தான் பேசுவாங்க. அவங்களோட புத்தியே அதுதான். போலீஸ் நடவடிக்கை வேறு, மதம் வேறுன்னு இந்த ஆளுக்கு தெரியாதா? டெல்லியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது போலீஸ் நடவடிக்கை எடுக்குதுன்னா அது சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அங்கே போலீஸ்காரன் தன் கடமையை செய்கிறானா இல்லையான்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அவங்களோட மதத்தையும் அடி வாங்கினோட மதத்தையும் பார்த்துக்கிட்டா போலீஸ் வேலை செய்யும். ஒரு போலீஸ் அதிகாரி தப்பு செஞ்சால் அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுன்னு கேட்குறது தான் நியாயம். அதை விட்டுட்டு அடிக்கிறவனும் இந்து, அடி வாங்குறவங்களும் இந்துன்னு அதுக்கு மத சாயம் பூசி மக்களை பிரிக்க பார்க்குற இந்த ஆளோட புத்தியை என்னன்னு சொல்கிறது? தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் தங்களுக்கு அரசியல் பேச வழி கிடைக்கலையோ அப்போதெல்லாம் இந்து மதத்தை இழுத்து வச்சு நக்கல் அடித்து அரசியல் பண்ணுறது தான் இந்த ஆளோட வழக்கமான வேலையாக போச்சு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு கூட மத சாயம் பூசி சமூகத்தில் பிளவை ஏற்படுத்த பார்க்குற இந்த ஆளோட போலி மத சார்பின்மையை அரசியலை இங்கே யாரும் நம்ப தயாராக இல்லை. மொத்தத்தில் அமித், ரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவங்க நடத்துகிற இந்த போராட்டத்தை நல்லா உத்து பாருங்கள். இது நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமே கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் விஜய் அவர்களை எப்படியாவது எதிர்க்கணும், அவர் ஆட்சியை கலைக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் நடத்தப்படுற அரசியல் சதி தான் இது. நீட் தேர்வு விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஜனநாயகன் திரைப்படத்தையும் ரசிகர்களையும் மக்களையும் வம்புக்கு இழுக்கிறதுலே இவங்களோட உள்நோக்கம் என்னன்னு மக்களுக்கு தெளிவாக புரியுது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? இன்றைக்கி தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் ஆட்சியில் மக்கள் யாரும் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, கட்சி வேறுபாடுகளை பார்க்கல. எல்லா உயிர்களுக்கும் சமமான ஆட்சி தலைவர் விஜய் என்கிற ஒரே நம்பிக்கையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமா ஒன்றிணைஞ்சு அவருக்கு வாக்களித்து ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சாங்க. ஜாதியும் மதமும் இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒரு தலைவனுக்கு பின்னாடி ஒத்துமையாக நிற்கிறத பார்த்தா ஜாதி மத அரசியலை வச்சு பொழப்பு நடத்துகிற இந்த போலி அறிவுஜீவிகளுக்கு வயிறு எரியுது. அதான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்சியை எப்படியாவது வீழ்த்தணும்னு அலையிறாங்க. போராட்டங்கிற பேரில் மேடையில் வந்து நின்றுக்கிட்டு மைக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க தெரியாதவங்க, தியேட்டர் வாசலில் நிற்கிறவங்கன்னு கேவலப்படுத்துறதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு மத சாயம் பூசுறதும் தான் இவங்களோட வேலையே. கடந்த 5 வருஷமாக திமுக ஆட்சியில் இருந்தப்போ நீட்டை பற்றி ஒரு வார்த்தை கேட்காத அமீர் இன்றைக்கி 10 வருஷம் போராளின்னு புதுசாக வேஷம் போட்டுக்கிட்டு வராரு. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நடக்கிற விஜய் அவர்கள் நல்லாட்சியை உங்களோட எந்த போலி போராட்டத்தாலும் பொய் பிரச்சாரத்தாலும் அசைக்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சியை எதிர்த்து நீங்கள் போடுற நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தகுந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரரான ஜாபர் சாகிப்போட நண்பர் அமீரோட இந்த நீட் நாடகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.